சூர்யா, தமிழ்நாட்டுடைய முன்னெடுப்புகள் இதை எப்படி பார்க்குறீங்க? நிறைய கொண்டு வந்திருக்கோன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 9,74,000 கோடி அளவுக்கான முதலீடு வந்திருக்கிறது. ஜாப் ஜென்ரேட் பண்ணதும் 31 லட்சம் நேரடியாக மறைமுகமாக அப்படின்னு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தமிழ்நாடு நிறைய முதலீடுகள் பெற்றிருக்கு, நிறைய நிறுவனங்கள் வருது, எல்லாமே சந்தோஷம். இவங்க எடுத்திருக்கக்கூடிய பல முயற்சிகளையும் நிச்சயமாக நம்ம பாராட்டுறோம். ஆனால் அப்ஜெக்டிவாக ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, இப்போ இந்த தலைப்பே வந்து அமெரிக்க பயணம் முதல்வர் போகிறாரு இண்டஸ்ட்ரீஸை ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ இதற்கு முன்பு 3 முறை இதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் முதல்வர் போயிருக்காரு. ஒன்று துபாய், இரண்டாவது வந்து சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் போனார், மூன்றாவது ஸ்பெயினுக்கு போனார். இப்போ இந்த மூன்றுலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து 6,100 கோடி ரூபாய் முதலீடுகள், 14,700 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. சிங்கப்பூர் ஜப்பான் போயிருந்தப்போ 1,258 கோடி ரூபாய் முதலீடுனாங்க. சிங்கப்பூர் ஜப்பான் ஒரு 9 நாள்கள் போயிருந்தாரு. ஸ்பெயினுக்கு அதே மாதிரி 10 நாள் சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. 3,440 கோடி முதலீடுகள் கையெழுத்து போட்டிருக்கோம்னாங்க. அதில் பல நாடுகளில் கையெழுத்து போடப்பட்ட நிறுவனங்கள் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துச்சு. இப்போ நான் வந்து இந்த விவாதத்துக்கு வரக்கு முன்னாடி ரங்கநாதன் சொன்னார் எக்ஸ்பான்ஷன் ஒன்று நடக்கும். புரியுது, நான் எதுவும் குறைய சொல்லலை. இப்போ நான் இந்த விவாதத்துக்கு வரக்கு முன்னாடி தமிழக அரசு சார்போ இல்லை இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சார்போ இந்த 3 நாடுகள் இதற்கு முன்பு போன சுற்றுப்பயணத்தில் வந்து ஆக்சுவல் ரியலைசேஷன் எவ்வளோ அந்த மாதிரி தகவல்கள் இருக்கான்னு பார்த்தா கிடைக்கல. அந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்களான்னு தெரியல. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு முதலமைச்சர்ன்றவர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒரு 10 நாட்கள் சுற்றுப்பயணம் போறாருன்னா ஒரு 1000 கோடி ஈர்ப்பு பயணம், முதலீட்டை ஈர்ப்பதற்கான அப்ரிஷியேட் பண்றேன்னு நம்ம வந்து அது வேற சாரி முதலீடு ஈர்ப்பு பயணம்னு அது வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ இதுக்கு வந்து என்ன ஆக்சுவல் அவுட்புட் இருக்கு அப்படின்றது முதல் கேள்வி இருக்கு. அது அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி தலைவர் அண்ணாமலை கூட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது என்ன இதனால பயன் இருந்திருக்கு, இப்போ இவர் சொன்னக்கூடிய வேலை வாய்ப்புகள் அவ்வளவு உருவாயிருக்கா அப்படின்ற கேள்வி முதல் கேள்வியா வைக்கிறோம். இரண்டாவது, இப்போ எல்லாருமே பேசும்போது சொன்னாங்க இப்போ இந்தியா வந்து ஒரு டெஸ்டினேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு. அது வந்து நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு வந்து இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், அங்க இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி, அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிஃபார்ம் ஓரியன்டட் டெசிஷன்ஸ், அதுவும் காரணமாக நான் பார்க்குறோம். இப்போ திமுக கிட்ட எங்களுக்கு இருக்கக்கூடிய குறை என்னவென்றால், இந்த முதலீடுகள் ஈர்ப்பது இந்த விஷயங்கள் நல்லா பண்ணாலும் அரசியல் லாபத்திற்காக ஒரு 2-3 பரப்புரைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். உதாரணமாக கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து ரொம்ப கரைச்சு அதானி அம்பானிக்கு மட்டும் பயன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வரதுக்கு கூட அந்த கார்ப்பரேட் டாக்ஸ் குறைத்தால் தான் வருவோன்ற டிமாண்ட் இருந்ததுனால தான் அது குறைக்கப்பட்டது. இல்லைன்னா பக்கத்திலே உங்களுக்கு வந்து வியட்நாமுக்கு போறேன்றா, பிலிப்பைன்ஸ் கூட இங்கிலீஷ் நல்லா எல்லாரும் பேசுறாங்கனால பிலிப்பைன்ஸ் கூட போறோன்றாங்க. அப்ப இந்த மாதிரி டெசிஷன்ஸ் வந்து அரசியல் லாபத்திற்காக, அரசியல் நோக்கத்திற்காக குறை சொல்லாமல் இருந்தால் மக்கள் கிட்ட ஒரு தவறான எண்ணங்கள் பரவாம இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. மூன்றாவது ஒரே ஒரு விஷயம், இப்போ வந்து 160 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. போன ஆட்சி இருக்கும்போது 50 லட்சம் கோடி தான் வாங்கினாங்கன்னு இதே ஸ்டுடியோல திமுக இருக்கக்கூடிய பல பேர் குற்றச்சாட்டை வைத்திருந்தாங்க. ஆனா அந்த எக்ஸ்டர்னல் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா இந்தியா 18% தான் இருக்கு. இதே அமெரிக்கா வந்து 120%, யூகே 220%. இப்போ அந்த கடன் வாங்கினாலும் அங்கே கடன் மூலமா பல திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த டெவலப்மெண்ட் நடக்கிறதுனால தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸை வந்து ஈர்க்க முடியுது. இப்போ ராதாகிருஷ்ணன் சார் சொன்னார் குஜராத்துக்கே எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த புல்லட் ட்ரெயின் வந்து அந்த பாதையை ஐடென்டிஃபை பண்ணி 1.5 வருஷம் ஸ்டடி பண்ணது இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான். அது அப்படியே நம்ம கண்டினியூ தான் பண்ணுறோம். புல்லட் ட்ரெயின் மட்டும் சொல்லல, இல்ல அது ஒண்ணுக்கு சொன்னார் புல்லட் ட்ரெயின். இப்போ நானோவும் பார்த்துட்டீங்கன்னா மோடி அவர்கள் குஜராத் சிஎம்மா இருக்கும்போது வந்த நிறுவனம். அப்ப மத்தியில் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருந்தது. நிறுவனம் அங்க போறதுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மத்தியில காங்கிரஸ் இருக்கும்போது அப்ப 2011-12 ஆண்டோ அப்ப வந்து ஒரு குஜராத் சிஎம்மா தான் இருந்தாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது டிவியில பார்த்தது அந்த டீம் வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் கூட வந்து பார்த்தாங்க. அப்புறமா குஜராத்னு முடிவு பண்ணாங்க. அதுல அழுத்தம் இருக்கிறதா நான் பார்க்கல. இப்போ தமிழ்நாட்டிலும் வந்து இப்போ ஃபாக்ஸ்கான் இருக்கு, பெகட்ரான் இருக்கு. பெகட்ரான் வந்து இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லாத்துக்குமே மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து PLI ஸ்கீமும் முக்கிய காரணமாக இருக்கின்றது. அந்த ஸ்கீம்னால தான் ஐபோன் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கார்ப்பரேட் டாக்ஸ் குறைக்கிறது இதெல்லாம் அரசியலாக்குது திமுக. அது ஒரு சிக்கல் அப்படின்னு இல்லையா? இப்ப முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வெளிநாடு பயணம் முதலமைச்சர் போறாரு, அதை அரசியலாக்குது பிஜேபி, குறிப்பா தமிழ்நாடு பிஜேபி அப்படின்னா அது சரியான அணுகுமுறையா? இல்ல, அதற்கு தான் நான் சொன்னேன். இதற்கு முன்னாடி இந்த 3 பயணங்கள்ல ஒரு தெளிவான நம்மளுக்கு ஒரு டேட்டா இருந்ததுன்னா அது பயனுள்ளது, இவ்வளவு பயனுள்ளது அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் பண்ண முடியும். நாங்க வந்து இதை கேட்டாலே என்ன
சொல்றாங்கன்னா உடனே நீங்க யூபியை பாரு பீகாரை பாருன்னு சொல்றாங்க. நாங்க வந்து தமிழ்நாட்டுல இங்க வாழக்கூடிய மக்களா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட ஜஸ்ட் தகவல் தான் கேட்கிறோம். ஏன்னா அது இருந்தா இன்னும் டிரான்ஸ்பரன்சி அதிகமா இருக்கும், என்னென்ன வந்திருக்குன்னு எங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த தகவல் என்ன முதலீடுகளை ஈர்க்க போறீங்க? அவர் 3 கேள்வியும் வச்சுட்டாரு. இதுவரைக்கும் போயிட்டு வந்த பயணங்களால என்னெல்லாம் வந்திருக்குன்னு வெள்ளை அறிக்கை அல்லது குறைந்தபட்ச வெளிப்படையான என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. அப்புறம் பொதுவாக மத்திய அரசாங்கத்தின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அரசியல் விமர்சனங்கள் முறையானதா அப்படிங்கிற கேள்வி, குறிப்பாக கார்ப்பரேட் டேக்ஸுக்கு நீங்கள் இந்த 2 நிறுவனம் கொடுத்துட்டாங்கன்றீங்க, அதே விதமானது தானே நீங்கள் சலுகைகளை கொடுத்து வெளிநாட்டிலேருந்து நிறுவனங்களை அழைக்க போகிறீங்க அப்படிங்கிறார். இல்லை, நான் அந்த மாதிரியான வெற்று குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. ஒரு ஒப்பீட்டு தளத்தில் இந்த 3 ஆண்டு ஆட்சி எப்படி, கடந்த 3 ஆண்டுக்கு முன்னே இருந்த மாநில ஆட்சி எப்படி, எந்த சதவீதத்து புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம், அந்த உயர்ந்திருக்கிறோம் என்கிற விருதை வழங்கியது யார், இந்த 3 கேள்விக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்ல விரும்புறேன். தொழில் முதலீட்டிற்கு ஏற்ற மாநிலம் என்பதில் வந்து எடப்பாடி அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து 14வது இடத்தில் இருந்தது, இன்றைக்கு 3வது இடத்தில் இருக்கிறது. தொழில் ஏற்படுத்துவதற்கு உகந்த நம்பிக்கைக்குரிய மாநிலம், த கிரெடிபிள் ஸ்டேட் அப்படிங்கிறதுல 17வது இடத்தில் இருந்தது, இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகள்ல இந்த கிரெடிபிள் ஸ்டேட் அப்படிங்கிறது எதை கொண்டு மையப்படுத்துகிறதுனா, எ கிரெடிபிள் லீடர், நம்பிக்கைக்குரிய தலைவர், நம்பிக்கைக்குரிய தலைமை. அந்த அடிப்படையில் -4.8 இருந்த ஜிடிபி ரேட்டு இன்னைக்கு 8+1 வந்து நின்றுருக்கு அப்படின்னா இந்த ஆட்சியினுடைய சாதனை. நான் இந்த புள்ளி விவரம் பட்டியல் எல்லாத்துக்கும் எனக்கும் புள்ளி விவரம் இருக்கு. அவர் அமெரிக்காவுக்கு போனப்ப எந்தெந்த கம்பெனி வந்துச்சு, ஜப்பானுக்கு போனப்ப எந்தெந்த கம்பெனி வந்துச்சு, அபுதாபியில் நடந்தப்ப எந்தெந்த கம்பெனி வந்துச்சுங்கிறத சொல்ல முடியும். இந்த ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க குஜராத்ல போன வருஷம் ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா உலகத்திலே இல்லாத அளவுக்கு நாங்க முதலீடை கொண்டு வந்தோம் அப்படின்னாங்க. ஆனா ரியலைசேஷன், அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தியதில் ரியலைசேஷன் அப்படிங்கிற அந்த புள்ளிவரத்தின் அடிப்படையில் முதலிடம் மகாராஷ்டிரா, 2வது இடம் தமிழ்நாடு. அதுவும் குறிப்பாக பொருளாதார நிபுணர்லாம் இருக்காங்க. நான் வழக்கறிஞர் தான், ஆனா நான் பத்திரிகைகளை படிக்கிற வழக்கம் உண்டு. அந்த வெள்ளை அறிக்கை கேட்டார்ல நம்முடைய மரியாதைக்குரிய சூர்யா, அவர் போய் பத்திரிகைகளை படிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுல நீங்க இன்ஃப்ளோ அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஒமெக்ரான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அடிடாஸ், இவங்க எல்லாமே அடிடாஸா இருக்கட்டும், ஒமேகாவா இருக்கட்டும், ஓலாவா இருக்கட்டும், பிஒய்டியா இருக்கட்டும், அல்லது தூத்துக்குடியில் போடப்பட்டிருக்கிற ஈவி யூனிட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட். இவர்கள் எல்லோருமே இந்த முதலீட்டினால் மையப்படுத்தப்பட்டு புரிந்துணர்வு போடப்பட்டு ஓராண்டில் ரியலைசேஷன் ஆனது, அடிக்கல் நாட்டுறது இல்ல. தொழிற்சாலை தொடங்கியாச்சு. அதற்கு ஒரு உதாரணம் நம்ம சூர்யாவுக்கு சொல்றேன். சிப்காட்ல 2022 தான் சிப்காட் தொடங்கப்படுது, பெரம்பலூர் எரையூர்ல. அங்கே அடிடாஸினுடைய ஒரு துணை நிறுவனமான செருப்பை உற்பத்தி செய்கிற, ஷூ உற்பத்தி செய்கிற நிறுவனத்தை 8 மாதங்களில் கம்பெனி நிறுவப்பட்டு இன்றைக்கு அது தொடங்கப்பட்டிருக்கு, ஓராண்டுல தொடங்கப்பட்டிருக்கு. அதை போலவே நம்ம பக்கத்துல இருக்கிற பொன்னேரி, தமிழ்நாட்டில் பொன்னேரி நம்ம தொடக்கம்னு சொல்றோம்ல, அந்த பொன்னேரியில், அதாவது உலகத்திலேயே சவுத் ஏசியாவிலேயே அடிடாஸினுடைய ஆராய்ச்சி தொழில் தொடங்க நிறுவனம் வேற எங்கேயும் கிடையாது. அதற்கு அடுத்து தமிழ்நாட்டில் தான் தொடங்கி இருக்காங்க. இது உதாரணம். இதை போல நிறைய நிறுவனங்களை, டெஸ்லா வரப்போகுது, அதற்கான பயணங்கள் போய்கிட்டு இருக்கு. நீங்க இப்ப நான் அந்த சொன்னேன்ல, கடந்த ஆட்சியில் புள்ளி விவரம் என்ன, இப்போது புள்ளி விவரம் என்ன,